கொள்ள வேண்டும். குறிப்பாக அதிகமான மதிப்பெண் பெற்றிருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு வேலையிலே அமர்ந்து கொண்டு ஒரு 20-30 ஆண்டு காலம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலையை விட்டு போய்விட்டோம் என்று இல்லாமல் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கிற விஷன் 2023 எல்லோரும் இணைந்து ஒரு புதிய கோணத்தில் சிந்தனையை திருப்பி ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உங்கள் படிப்பு உங்களுக்கு உதவ வேண்டும். தொழில் முனைவருக்கு வாருங்கள். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு தமிழ்நாட்டில் மின்மிகை மாநிலமாக ஆக்கி, அமைதி பூங்காவாக தொழில் அமைதி இருக்கிற ஒரு மாநிலமாக ஆக்கி, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நாம் செல்ல வேண்டும் என்றால் அறிவு சார்ந்திருக்கிற மாணவ செல்வங்கள் தொழில் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதிய தொழில் முனைவோருக்கு எண்ணற்ற திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கோல்டன் ஜூப்ளி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சிங்கிள் ஜூப்ளி ட்ரஸ்ட் செய்து வருகிற பணிகளை நான் மீண்டும் பாராட்டி, இந்த ஆண்டு 11 லட்சம் ரூபாய் செலவில் ஏறத்தாழ 265 பேருக்கு அவர்களால் இயந்த தொகை இப்போது அளிக்க இருக்கிறார்கள். தொகை சிறிது பெரிது என்பது அல்ல. அதிகமான மதிப்பெண் பெறுகிற மாணவ செல்வங்களை, இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்கிற தொழிலாளர் பெருமக்களின் குடும்பங்களை சேர்ந்தவர்களை, இங்கு இருக்கக்கூடிய தொழில்பேட்டையினுடைய உரிமையை பெற்றிருக்கிற தொழில் அதிபர்கள் உங்களையும் கவனத்தோடு பார்க்கிறார்கள், கருணையோடு பார்க்கிறார்கள், அன்போடு பார்க்கிறார்கள். தன் வீட்டு பிள்ளை அதிக மதிப்பை எடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள், அந்த மகிழ்ச்சியை உங்கள் மீதும் காட்டுகிற அக்கறை உள்ள ஒரு சங்கம் ட்ரஸ்ட் இங்கே இருக்கிறது என்கிற அடையாளம் தான் அவர்கள் ஆற்றி வருகிற பணி. அதற்காக நம்முடைய அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சில்வர் ஜூப்ளி ட்ரஸ்டை சேர்ந்த நிர்வாகிகளை நான் மீண்டும் பாராட்டி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிற இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து 2 அமைச்சர்களும் வர வேண்டும். நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் தஞ்சாவூரில் வேறு நிகழ்ச்சிக்கு சென்றவர், he could not extricate himself from that pressing engagement. அவரால் வர இயலவில்லை என்பதை எனக்கு தொலைபேசியில் தெரிவித்தார்கள். நம்முடைய அன்புக்குரிய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் ரஹீம் அவர்களும் அதேபோது எதிர்பாராத ஏற்பட்ட உடல்நல குறைவு காரணமாக வர முடியவில்லை, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கிற திரு வேதாச்சலம் அவர்கள் எனக்காகவும் மற்றவர்களுக்காக நீங்களே பேசிவிடுகிற இந்த வாய்ப்பை தந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து, மீண்டும் மீண்டும் சந்திக்கிற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புது பொலிவோடு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு வந்து சேர்க்கிற அறிவிக்கிற அந்த திட்டங்களை எல்லாம் என்னுடைய உள்ள கிடக்கி அம்மாவோட கொண்டு சேர்க்கிற ஒரு தூதுவனாக, அம்மாவோடு அறிவிக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு சேவகனாக நிச்சயமாக நான் பணியாற்றுவேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி தொலைதூரத்தில் இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டு விழாவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து இந்நிறுவனத்திற்கு சிறப்பு சேர்த்ததையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 110 விதிகளின்படி வெளியிட்ட பல்வேறு திட்டங்களை குறித்தும், தொழில் வளத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நலிந்து போகாமல் காப்பாற்றுவதற்காக அறிவித்த திட்டங்கள் குறித்தும் மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். மின்மிகை மாநிலமாக இந்த ஆண்டு உருவாக்கி காட்டுவேன் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கருத்துக்களையும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரியின் 5% பங்குகளை தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டும் என்பதை அம்மா அவர்களின் அக்கறை குறித்தும் எடுத்துரைத்தார்கள். விளையாட்டு வளர்ச்சிக்காக ரூபாய் 112 கோடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அளித்துள்ளதை குறித்தும், சாலைகள் பராமரிப்பும் விளக்குகள் பராமரிப்பும் எய்மா நிறுவனத்தின் முயற்சியும் உழைப்புமே ஆகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக எடுத்த முயற்சியும் பாராட்டிய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு நன்றி. பொன் விழாவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைப்பு விடுக்கவும், உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க ஏற்பாடு செய்யவும் வாழ்த்து கூறிய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக புதிய தொழில் முனைவு விஷன் 2023 சிந்தனை முயற்சியாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக கல்வி உதவித்தொகை பரிசளிப்பு வழங்குதல். அரவிந்த் ராஜ்
சர்வத்தம் மிடில் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாரு.